சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம வண்டியை நம்ம ரோட்ல சரியா ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாடகம் இன்னைக்கு சிறப்பு மிகு நாடகம். என்ன நாடகம்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். இங்க நாடகம் பாக்குறவங்களுக்கு பப்புனுக்காரையும் பாடி வர பாட்டே புரியாது, நிஜமாவே புரியாது. இங்க நிறைய பேருக்கு இந்த பாட்டு புரியாது. ஏன்னு கேட்டா இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சுன்னா நீங்க நாடகத்தை பார்க்க முடியாது. என்னங்க, ஏன்னா இந்த நாடகம் அழகான புகுனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்லாம் பங்கேற்கக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. நீங்க நினைக்கிற மாதிரி இது புராண நாடகமே கிடையாது. முருகே விடிய காலம் வள்ளிய கல்யாணம் பண்ணுனாரா பண்ணலையா, இதுதான் இந்த கதையோட முடிவே. கிளைமேக்ஸே அப்பதான் ஆரம்பிக்குது. ஆமா, ஒன்னு இருந்தாலே சமாளிக்கப்பட ரெண்டு ஒன்னா உட்காந்து வழங்குமா. மூணா சண்டாளங்களா பாவம் முடியாது. இந்த பப்புனுக்காரன் தாங்க பாவம். நான் வர்ற நேரம் இருக்கிறதெல்லாம் மொத்தமா முன்ன உட்காந்துரும். அதுல அந்த குறை கட்டிங்க இதுல கட்டிங்க போட்டாலும் கூட வந்துடலாம். கொஞ்சம் அந்த இழுவ ஏத்திட்டான்னு வச்சுக்க, நான் அப்படியே 4 நாளா தெரிய ஆரம்பிச்சிருவேன். இதுகளுக்கெல்லாம் இப்ப நான் 8 தெரியுவேன் இருக்கட்டும். ஏன்னா இந்த நாடகம் ஏன்னு கேட்டா, அந்த நாடகத்துக்கு ஏன் நாடகம்னு பேர் வந்துச்சுன்னா, நாடு கூட்டல் அகம், நாட்டில் உள்ள கருத்துக்களை உள்ளம்பட பேசக்கூடிய ஒரே ஒரு மேடை இந்த நாடக மேடை. அப்பேற்பட்ட சிறப்பு மிகு நாடகம். நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி முருகே விடிய காலம் காதலிச்சு கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா. நான் ஒண்ணு கேட்கிறேன் மச்சான், இந்த நாடகம் காதல் நாடகம்னு நான் சொல்லிட்டேன். நீங்க எல்லா பேரும் பெரியவங்க நிறைய பேர் இருக்கியே, இந்த விஷயத்த நீங்க இன்னும் உற்று பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நாடகத்துல கதாநாயகி முருகன், கதாநாயகி வள்ளி, 2 பேருமே கடவுள் தான். ஒரு முருக கடவுள் நினைச்சிருந்தாருன்னா வள்ளி முன்னாடி போய் நின்னு, வள்ளி நான் தான் முருகன் வந்திருக்கேன் என்னை கட்டிக்க அப்படின்னு சொன்னா வள்ளி உடனே கட்டிக்கிறேன்னு சொல்லத்தான் போறாங்க. ஆனா அதை விட்டுட்டு ஒரு முருக கடவுள் வேலை மனக்கட்டு ஒரு வேடுவனா உருமாறி காட்டுக்குள்ள போய் நான் மான தேடி வந்தேன் அதை தேடி வந்தேன்னு பொய்யப்பட்ட சொல்லி வள்ளி மனசை கெடுத்து கடைசியில கல்யாணம் பண்றாரு. ஏன் முருக கடவுளுக்கு தேவையா காடு மேடெல்லாம் போய் சுத்தணும் இருந்தாலும் சுத்தி இருக்கார். என்ன காரணம்னா, கடவுளாகவே நீ இருந்தாலும் காதலிக்கன்னு ஆரம்பிச்சுட்டா
பொம்பளை விண்ணாடி நாயாத்தான் திரியணும். இல்ல அதுக்குதான் கடவுளே தெரிஞ்சிருக்காருங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. கடவுள் தெரிஞ்சது அவரு பொண்டாட்டிக்கு. சரி. ஆனா நம்ம ஆளுங்க திறதெல்லாம் ஊரு பையன் பொண்டாட்டிக்கு. அவன் போக மாட்டேன். அவன் ஆள் பார்க்கறதோட சரி. ஆத்தடி ஆள் பார்க்கறதோட. ஏங்க எல்லா பேருக்குமே இது அமைஞ்சிராது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப தமிழ்நாட்டுல ட்ரெண்டிங்ல ஓடிக்கு இருக்குது கள்ளக்காதல் தான். ஆமா, கள்ளக்காதல். டிவில நியூஸ பாக்குறீங்களா என்ன? ஒரு பொம்பளை கள்ளக்காதலனுக்காண்டி கட்டுன புருஷனை டீசலை ஊத்தி எரிக்கிறாயா நடு ரோட்ல. பிடிக்க மாட்டேதுன்னு மேற்கொண்டு ஊத்துறா. அப்படியே அவ ஒண்ணு அழகி கிடையாது. அவளுக்கு 4 வள்ளு முன்னாடி ஒவ்வொரு நீட்டுக்கு இருக்கு. அவளுக்கு அப்படி அடிச்சுட்டு திட்டுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இப்படி எல்லாமே தலைகீழா போய்க்கு இருக்குது. ஏன்னா எல்லா பேரும் பெரியவங்க, நல்லா நாடகம் பாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுங்களா? யாரு? பெண்கள் மட்டும்தான் மாமா. அங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு கரைச்சல் இருக்கா? புல்லா புதுச்சேலையை கட்டி நகை நட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்து இருக்குங்க. ஆனா பக்கத்துல அவங்க புருஷனப்பெல்லாம் பாருங்க லூசு மாதிரி உட்காந்துருப்பா மனுஷன். விதி போச்சு, காசு போச்சு, எல்லாம் போச்சு. திருவிழா வந்துட்டாலே ஒவ்வொரு ஆம்பளையும் லூசாத்தான் திரியணும். என்னெல்லாம் எடுத்துக்கங்க, நானும் சுத்த மெண்டலா போயிட்டேன். ஆமா, எங்க எழுத்து பேசுனா பொண்டாட்டி அடிக்கிறா, அப்புறம் நடிச்சாம போனா வதக்கு இதுல மிதிக்கிறா. என்ன அமைக்கிறா முண்டை இங்க வரேன்ட்டு. எதுதே ஒண்ணும் பண்ண முடியல. இந்த உலகத்துல யாரெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? ஏன் அப்படி சொல்ற? அந்த முண்டை இங்கே நரகத்தை போல அனுபவிச்சிடல, பின்ன மேல போனா சொர்க்கம் தானே. ஏன் இதை சொல்றேன்னா, நான் காதலிச்சுதான் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணேன். காதலிக்கிறப்ப அந்த பிள்ளைய பாக்குறப்பெல்லாம் என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியா பறக்குமாமா. இப்ப அதே பிள்ளையத்தான் கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன். சரி, இன்னமும் என் வீட்டுல பறக்குது. என்னது? பண்டவாத்திரம் எடுத்துக்கிட்டு அடிக்கிறா, வதக்கு 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 வதக்குண்டு. ஏன்னா நானும் உதுத்துட்டேன். இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எல்லாத்தையும் இழந்தாத்தே ஒரு ஆம்பளை நிம்மதியா இருக்க முடியும். அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட ரோசம் பார்க்கவே கூடாது. அது நாடத்துக்கு வந்துட்டா உதுத்துட்டா வரணும். நெசமாதான் மாமா. ஆனா இதை விட்டு நான் தண்ணி அடிக்கல ஆரம்பிச்சேன். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. முந்தி காலத்துல பாத்தீங்கன்னா மாமே வர்றேன் மச்சான் வர்றேன்னு துண்டு எடுத்து மறைச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சாங்க. இப்ப அப்படி கிடையாது. புருஷன் பொண்டாட்டி புள்ள அப்பை மையம் ரவுண்டு கட்டி ஒன்னா உட்காந்து குடிக்கிறாங்க. ஆமா, மயங்கரம் குடிச்சா எனக்கு கொஞ்சம் கட்டி கொடு கேக்குறேன். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. அதே போல இங்க இருக்கிற ஆத்தாக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிற பெண்கள் உங்க குடும்பம் கெட்டு போகாம இருக்கணும்டா. நான் எல்லா ஊர்லயும் ஒரு விஷயம் சொல்லுவேன், நம்ம ஊரு பெண்களுக்காண்டி இந்த விஷயத்த சொல்றேன். இத கேட்டு என்னட்டு ஒரு 2 பெண்கள் திருந்தினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயத்த கல்யாணமான பெண்கள் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. எப்படி சொல்லு? கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க தான் உங்க வீட்டுக்கு ரொம்ப உதவும். என்ற ஒரு நல்ல விஷயம்னா, உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் உண்டு நினைக்காதீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். குடும்பத்துல நிறைய பேர் அப்படித்தாங்க பண்றாங்க. பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வந்தா நீ அதை அங்கேயே சொல்றீங்க. ஏமாமா கேக்குற, என் பொண்டாட்டிக்கு போன வாரம் பிறந்த நாள் விழா வந்துச்சு. சரி, இதே பூவை வச்சுதான் எனக்கு என் குடும்பத்திலும் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் விழா வந்துச்சுன்னு உனக்கு என்னடி வேணும்னு கேட்டேன். என் பொண்டாட்டி சொன்னா எது கேட்டாலும் வாங்கி தருவியாண்டா. எது கேட்டாலும் வாங்கி தருவேன், இன்னைக்கு உன் பிறந்த நாள் கேளுண்டு. இல்ல எனக்கு ஒரு புடவை வேணும்னு கேட்டான். இப்படித்தானா வாடின்னு மதுரை போலீஸுக்கு கூட்டி வந்து. ஆனா என் பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணுனா, வர்றவ தலைமையத்தை விரிச்சு போட்டே வந்திருந்தான். நான் சொன்னேன், அடியே பொம்பளை வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு இப்படி தலைமையத்தை விரிச்சு போட்டா ஆகாதிரி, தலையில பூ வாங்கி வையின்னு சொன்னேன். ஏன்னா நான் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி கால நெரிஞ்சு முள்ளு குத்துனா கூட நான் தாங்கவே மாட்டேங்க. போய் பூ வாங்கி வையிண்டு என் பொண்டாட்டி இருந்தா எலிவாள் மயிராட்டம் போட்டு வாங்கி வச்சால, எனக்கு கோவம் உச்சத்துக்கு போயிருச்சு. ஒரு பப்புனுக்காரன் பொண்டாட்டி இம்புடுக்கான பூ வைக்கிறதா? ரெண்டு கோத்தா மகள ஒரே அப்பு சப்புண்டு. யாரு உனக்கு பூ கொடுத்தா? இந்த அந்த பொம்பளை தாங்க. நேர பூ வைக்கிற பொம்பளை கிட்ட போனேன். பொண்டாட்டி விட்டுட்டா எதுக்கு கேளு, இந்த 1000 ரூபாய் பூவை கூடையோட கூடு இம்புட்டு பூவு என் பொண்டாட்டி தள்ள வச்சு செம்மடி ஓத்தா மகளே, மனசார செம்மடி. பொண்டாட்டி மேல நான் வச்ச பாசம். வேற என்னடி பண்ணுதுண்டு? ஒரே தாகமா இருக்குங்க, 1/2 லிட்டர் தண்ணி கேனு வாங்கித்தாங்கன்னு கேட்டா. பெல்ட்ட உருவிட்டேன். எதுக்கு அடிக்கவா? அடிக்கத்தே. பப்புனுக்காரன் பொண்டாட்டி தண்ணி குடிக்கலாமா? கடைக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்தேன். ஏன்? பொண்டாட்டி மேல நான் வச்ச பாசம். வேற என்ன பண்ணுது?
பசிக்குதுங்க 2 புரோட்டா திண்டா நல்லா இருக்கும்டால கலட்டிட்டு செருப்பேன். எதுக்கு? பப்புனுக்காரன் முன்னாடி புரோட்டா திங்கிறதா? ஹோட்டலுக்கு கூட்டி போய் பிரியாணியை வாங்கி கொடுத்தேன். ஏன்? பொண்டாட்டி மேல நான் வச்ச பாசம். இவ்வளவு நான் வாங்கி கொடுத்து கடைசியில ஒரு வார்த்தை கேட்டா செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்டா அப்படி? நான் ஒன்ன கேட்டா நீ ஒன்ன வாங்கி தாரியே, நீ என்ன மெண்டல் பயலான்னு கேட்டா. வாங்கி கொடுக்காம இருந்திருக்கலாம். இதுக்கு நான் பொத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்? பொண்டாட்டி மேல நான் வச்ச பாசம். பொண்டாட்டி மேல பாசம் அளவா வைக்கணுமாமா, எல்லா நேரமும் வச்சிடக்கூடாது. அதுவே பின்னாடி பெரிய பிரச்சனையாவும் வரும். பாசம் அதிகமா வச்சா மோசம். பாசம் அதிகமா வச்சா அங்கேயும் பல பிரச்சனை வரும். எல்லாமே அளவோடு இருந்தா ரொம்ப நல்லது. சரி, இப்ப இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். இங்க இருக்கிற பெண்கள்ல நான் கேட்கிற கேள்விக்கு சரியா கை தூக்கிட்டா கை தூக்குற பெண்களுக்கு தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன். நீ வந்ததே 2000 ரூபாய்க்கு சம்பளம் தான்டா. பரவாயில்ல, காசு பார்த்தோம்னா பெட்டியும் மிருதகத்தையும் விற்போம். ஏன் உன் பேக்கில் உள்ள துணிமணிலாம் அது பழைய துணி தான் இருக்கு. ஏ சரியா கை தூக்கிட்டா தானே விற்கணும். கவலைப்படாதீங்க பெண்கள். ஆத்தா கேள்வி நல்லா கவனிங்க. சரியா கை தூக்குனா 1000 ரூபாய். இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா நான் கொடுத்துருவேன். ஆனா கேட்கிற கேள்வி சரியா இருக்கணும், பதில் சரியா இருக்கணும். இந்த தமிழ்நாட்டுல 3 கடை இல்லாம பெண்களால வாழவே முடியாது. 3 கடை 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 அதான் கடை தான். 3 கடை இல்லாம வாழ முடியாது. என்னென்ன கடை? இல்ல தம்பி, நாங்க வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு கை தூக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய். பரவாயில்லையா? 3 கடை. என்னென்ன கடை பாப்போமா? முத கடை பூக்கடை, 2வது துணி கடை, 3வது நகைக்கடை. இந்த 3 இல்லாம இருப்போம்னு ஏதாவது ஒரு ஒம்பளை கை தூக்கு வைப்போம். அது எப்படி தூக்குங்க? ஒரு சரி விடுங்க. அப்ப ஆம்பளை மட்டும் விச்சா போயில. ஆம்பளைக்கு 3 கடை இருக்கு. என்னடா? பொண்டாட்டி போட்டு வர சங்கிலிய புடுங்கி வைக்க அடகு கடை, வித்து தண்ணிய போட சரக்கு கடை, கடைசியில முண்டை தள்ளமாரி விழுகுது சாக்கடை. நம்ம உழப்பெல்லாம் இப்படி கடையிலே தான் ஓடிக்கு இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாடகத்துல நல்ல நல்ல நடிகர்களாக போட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். என்னது? வந்திருக்க டான்ஸ் தான் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன் லூசா? வந்திருக்க டான்ஸ் லூசு கிடையாது. மதுரை சங்கத்திலே 1ஆம் நம்பர் நாங்க மெண்டல் முண்டையை கூட்டி வந்திருக்கோம். இப்ப வைத்தியம் பண்ணி கொஞ்சம் நல்ல முண்டையா வந்திருக்கு. வைத்தியம் அன்னைக்கு ஒரு ஊர்ல முண்டம் ஆடிக்கிருக்குப்பா. அப்பெல்லாம் கொஞ்சம் மெண்டலா தான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்ப இன்னைக்கு முண்டம் ஆடாதா? ஏன் உனக்கு எச்சிமீர் ஊருதா? ஒழுக்கமா உட்காந்துக்க. கெஞ்சிராப்பிள்ளைய ரொம்ப அனுபவப்பட்டுப்பாப்பிள்ளையா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீ பாவம். ஆனா ஒரு பிரச்சனை கவலை கிடையாது. ஆமா, அது வாட்டுக்குள்ள போ, எந்த பிரச்சனையும் கிடையாது. கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனாவை எப்படி பெரிய மனுஷெல்லாம் செத்து போனியா, பணக்காரங்கள பாதுகாப்பா இருக்கிற பிள்ளை செத்து போனியா. ஆனா அந்த ரோட்ல ஒத்தராக்கி பிரேசம் இதுக்கு புள்ள கதவாடு தெரியுதுக்கப்பா. அப்பதான் இது கொரோனா புள்ள பணக்காரனுக்கு மட்டும்தான் வரும். கொரோனா இவங்கள பார்த்து பதறி இவங்க அது உண்மைக்காத. இதுல இந்த கொரோனா வந்தப்பல ரொம்ப சித்திரப்பட்டோம். ஒரு சாமியாரு இப்படிதான் உட்காந்து பூஜை பண்ணிக்கு இருந்தாரா. அப்பதான் இந்த கொரோனா முன்னாடி கிராஸ் ஆச்சான். அப்பதான் சாமியாரு கேட்டாரா, ஏய் யாரு நீ புது நோயா இருக்கேன்னு கேட்க. என் பேர் தான் கொரோனா, நான் எல்லா பத்தியும் கொல்ல போறேன். அப்பதான் சாமியார் சொன்னாரா, நீ யாரையும் கொல்ல கூடாது, வேணும்னா ஒரு 10 பேரை வேணா கொண்டுக்க, மிச்ச ஆள நீ கொல்ல கூடாது, இது என் உத்தரவுன்னு சொல்ல. சாமியாரே சொல்லிட்டீங்க, நான் அதை விட மீறவா போறேன், நான் 10 பேரை மட்டும் கொண்டுக்கிறேன்னு கொரோனா போயிருச்சேன். கொரோனா போயிட்டா அது லட்சக்கணக்கில் சாக. இந்த சாமியாரு கொரோனாவை புடிச்சிட்டாரு. உன்னை என்ன சொன்னேன், 10 பேருக்கு மேல கொல்லக்கூடாதுன்னு சொன்னேல, நீ என்ன லட்சக்கணக்கில் கொண்டிருக்க, ஏன் இப்படி பண்ண? அப்பதான் கொரோனா சொல்லிச்சான், நான் கொரோனா வந்து செத்தவங்க வெறும் 10 பேர் தான், நான் வந்துட்டோனோ நினைச்சு பயந்து செத்தவங்க மிச்சம் பேரலாம். அது ஏன்னு கேட்டா இந்த காலத்துல பயம் ரொம்ப இருக்கு மாமா. எதையும் கண்டு பயப்படக்கூடாது. இந்த உலகத்திலேயே சின்ன பையனுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளை சரியா வளர்க்கணுமாப்ல. நம்ம நினைக்கிற சின்ன பிள்ளைன்னு சொல்லி, சின்ன பிள்ளைகளை நம்ம வளர்க்குற வளர்ப்புலத அதுக்கு நல்லவனா வர்றது கெட்டனா வர்றது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்களேன். ஒரு இந்த பயல ஒரு 7-8 வயசு இருக்கும். இந்த பயலை கூட்டிட்டு அவங்க அம்மா கடைக்கு போயிருந்திருக்கு. அவங்க சொந்தக்கார கடைக்கு போயிருக்கு. அப்பதான் இந்த கடைக்காரர் பார்த்து கேட்டாரா, என்னம்மா தங்கச்சி உன்னை இந்த ஊர்ல கட்டி கொடுத்தாங்களே, இது யாருமா உன் மயனா? ஆமாண்ணே என் மயந்தேன். சரி நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, உன் மயனுக்கு ஏதாவது முட்டாய் எடுத்துக்கிற சொல்லுமா. ஏதாவது சொந்தக்கார பிள்ளை வந்தா எடுத்துக்கிற சொல்லுவோம்ல, முட்டாய் வேணும்னா எடுத்துக்கடா அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. இந்த பையன் அதெல்லாம் வேணாம் போங்கன்னு இருக்கான். டேய் எடுத்துக்கடா, கடைக்காரர் நானே சொல்றேன்,
எடுத்துக்கன்றாரு. வேணாமுங்க அப்படின்னு இருக்கா. இவங்க அம்மா கூட நோண்டுது. டேய் அந்தாலே குடுக்கறேன், எடுத்துக்கடான்றது. போமா, நான் எடுக்க மாட்டேன் போமா. இந்த கடைக்காருக்கு சந்தோஷம். எப்படி பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாரு. மாட்டேன் சும்மா எடுத்துக்கடா. இல்லங்க வேணாம் இருக்கா. இந்த கடைக்காரு கடுப்பாய் போய் எவன்டா இழுச்சா பையன் வேடா. இந்த ஆளே டென்ஷன் ஆகி டப்பால திறந்து இவ்வளவு முட்டாய அள்ளி கொடுக்க. அப்ப உடனே வாங்கிக்கிட்டா மடிய காட்டி. அப்ப ஏன் அப்படி? அப்ப தேவக அம்மா தனியா கூப்பிட்டு சொல்லிச்சா, ஏண்டா என்னை அசிங்கப்படுத்துறியா? அந்த ஆளு உன்னை எடுண்டாருல, எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்ப அந்த ஆளு எடுத்து கொடுத்தா உடனே வாங்கிக்கிட்ட. ஏண்டா என்ன கேவலப்படுத்துறேன்னு கேட்க. அப்பதான் அந்த சின்ன பையன் சொன்னானா, உனக்கு தாம அறிவில்ல. என்னடா சொல்ற? நான் சின்ன பையம்மா, நான் எடுத்தா என் கைக்கு 2 முட்டாய் தாமா வரும். இப்ப அவனே எடுத்து குடிக்காம பாரு, 1 மணி ஓட்டிருக்கான்டானா. எவனையும் நம்ப முடியாது. சின்ன பையில போல நிறைய கிரிமினலா இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் கோளாரா பொழைச்சுக்கிறணும். நம்ம எதுக்கு மதம் பொழைக்கிறதுக்கு விடவே கூடாது மச்சான். வாழ்க்கையில எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க அந்த நாடகத்தை பாக்குறீங்க. ஆனா நம்ம ஊர்ல எந்த கரைச்சலும் கிடையாது. ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். முந்தானத்துல ஒரு ஊரு போய் பப்புனா நான் அழுகாத ஒரு குறத. முன்னாடி 4 போதக்கராக்கி உட்காந்து சட்டியில ஓட்ட வேற முன்னாடி பொளந்து கிடைக்காது. அப்ப அது ஓட்டைக்கு முன்னால வெளியே எடுக்கு. எத்தனை சித்திரவதையை தாங்கி. ஆனா நம்ம ஊர்ல அப்பெல்லாம் பெரியவங்க நல்லா உட்காந்து இருக்கீங்க. நான் ஆரம்பத்துல மாதிரி இந்த நாடகத்திலே பப்புனுக்கார மட்டும் தாங்க பாவப்பட்டவன். ரொம்ப பிரச்சனை சமாளிக்கிற மச்சான். அந்த முருகை வேஷம் போடுறாலும் கொடுத்து வச்ச ஆளு. அவர் சம்போன்னு வர்றப்ப அம்புட்டு போதக்கராக்கி முண்டியும் தூங்கிருது. ஆமா, புள்ள பெரியவங்க மட்டும் தான் உட்காந்து இருக்காங்க. அந்த கரைச்சலே இருக்காது. நான் பப்புனுக்காரனை போட்டு ரொந்தி எடுத்து சித்திரவதை. அதோட எங்களையும் சேர்த்துக்கிறா. வேற என்ன பண்ணுதுக்க? ஏன்னா கீழ்புல் அமுக்கு நறுக்குன்னு நான் குடிக்கிறவங்கள யாரையும் தப்பு சொல்லல. குடிக்கிறாங்க, அது அவங்க சொந்த விருப்பம். நான் ஒண்ணு சொல்றேன், என் அனுபவ ரீதியா. குடிக்கிறவங்க உங்க வீட்டுல பிரச்சனை வருதா, நான் ஒண்ணு சொல்றேன், குடிக்கிற உங்க மேல தப்பு கிடையாது. நீங்க குடிச்சிட்டு போற சரக்கு மேலதான் தப்பு இருக்கு. ஆமாடா, அங்க வர்றப்ப முண்டை வாட இங்க ஓயிருதுடா. அப்ப பொண்டாட்டி ஊமை குத்தாலும் குத்துவா. அப்ப என்ன பிரச்சனை? நீ குடிக்கிற ஆளு வாட வராத சரக்க வாங்கி குடிக்க கத்துக்க. அது இல்லையே. யாரு சொன்னா இல்லன்னு? குவார்டர் 5000 ரூபாய் சொல்றேன். அது விஷயத்தை ஐயா நீங்க நினைக்கிறது அப்படி. 150 ரூபாய்க்கு ஒரு சரக்கு இருக்கு, வாட இத்தனை கூட வராது. 150 ரூபாய்க்கு பொண்டாட்டி வாயில நக்குனா கூட வாட வெளியே வராதியா? தூக்கம் வருமா? தூக்கம் ஜம்முண்டு வரும். காது கிட்ட நீ அணு உண்டே வச்சு வச்சாலும் அசர கூட மாட்டேன். அது என்னடா சரக்கு? குடிக்கிறவங்க இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா இந்த சரக்கை வாங்கி குடிங்க. குடும்பத்துல இத்தனை பிரச்சனை வராது. வாட சுத்தமா வரவே வராது. வேற சொல்றா, பொண்டாட்டி கிட்ட நமக்கு சண்டை வரவே வராது. அழகா தப்பிச்சுக்கலாம். என்ன சரக்கு? எப்படி? 2 சரக்கு. ஒன்னு குருண மருந்து, ஒன்னு பால்டாயில். குடிச்சு செத்துருன்ற. எதுக்கு நாட்டை எடுத்து வீட்டை எடுத்து பொண்டாட்டியை போட்டு சித்திரவதை பண்ணி எதுக்கு நாயா பாவம் அதுகளை போய் ரோதி ரொங்க எடுத்து அதுகளாச்சும் ஒரு 100 நாள் வேலை பார்த்தாச்சும் முளைச்சு நிம்மதியா இருந்துக்குறங்க. இதுல ஒரு அது நல்லனா இங்க நான் வந்துட்டா பாவம். அப்பதான் கறி எடுத்து அறுத்துக்கு இருக்குமுங்க. நம்ம ஆளு வடச்சட்டிக்கே போய் ஒண்ணு கடிப்பான் சொல்லுண்டு முண்டை. சரி, நான் அதை கூட விடுங்க. இந்த எத்தனை பேர் பீடி குடிக்கிற குரூப்ல இருக்கீங்க. இந்த பீடின்றது 2 எழுத்து தானே, அப்படியே திருப்பி போடுங்களேன், டிபின்னு வரும். பீடி குடிச்சா டிபி வருவது உறுதி. ஆனா அத கூட விடுமாமா. இந்த கூட்டத்துல எத்தனை பேர் சிகரெட் ஊதுற ஆள் இருக்கீங்க? இந்த சிகரெட்டுக்கு அடியில மட்டும் இந்த இதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? ஏன் அந்த பஞ்சு வச்சிருக்காங்க யாருக்கா தெரியுமா? ஃபில்டர் பண்ணி வெளிய நல்ல புகைய உள்ள தள்ளிட்டு நல்ல புகைய உள்ள வச்சு கெட்ட புகைய வெளிய விடுறது. இதுக்கு தான் ஃபில்டர். இப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா தான் உண்டு. என்ன உண்மைக்குமே சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பஞ்சு எடுத்து மூக்கல வைக்கத்தான் அந்த பஞ்சு. அளவெல்லாம் சரியா இருக்கும். வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாமே நமக்கு பயன்படும் ஒரு காலத்துல. என்னப்பு இது நமக்கு தேவையா? ஐயா, நான் குடிக்கிறால தப்பு சொல்ல, உங்க விருப்பம். நான் ஒண்ணு கேட்கிறேன், குடிச்சிட்டா பேசாம தூங்குங்க. முந்தி காலத்துல உடம்பு அலுப்புக்கு குடிச்சேன், இப்ப அம்புட்டு முண்டி கொழுப்புக்கு குடிக்கிறியா? வீம்புக்கு அவனா கத்தி அந்த முண்டியா படுத்துருவான். பாத்துக்கீங்களா? சரக்கு பேருகளை பாரு, பூரா சுடுகாடு போற சரக்காத்தே. அட கூட விடுங்க. இப்ப ஒயின் ஷாப் ஃபுல்லா பாருங்களேன், சுடுகாட்டு வரமாவே கட்டி வைக்கிறாங்க. தூக்கிட்டு போக சிரமமா இருக்கும்ல. பூரா குடிக்காங்கன்னு குடிய தோண்டி உள்ள ஓட்ட அமுக்கு. பாச்சனூர்ல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஆமா, பூரா சுடுகாட்டுலதான். பூரா அங்க தெரிஞ்சு 5 ரூபா 10 ரூபா பூரா அந்த பணம் பூரா அங்கதான் போய். நல்லா பாருங்களேன், குடிக்கிறப்ப மட்டும் நம்ம ஆளு 2 கண்ணு இறுக்க முடிக்கிறா. என்னடா காட்டமுள்ள முண்டை எதுக்கு குடிக்கிறப்ப கண்ணை மூடிக்கிறான்னா என்னைக்கு இருந்தாலும் மூடத்தானே வரும்னு ஒத்திய பாத்துக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் வேற பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? இதை நான் சொல்லியே ஆகணும். ஒரு ஆளு குடிக்கிறப்ப டவக்குன்னு குடிச்சிடுறது. ஆனா 2-3 பேர் சேர்ந்தா கிளாஸ்ல ஊத்திட்டு முற்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல,
சேஸ். இதுக்கு ஏன் சேஸ்ன்னு பேர் வந்து தெரியுமா? இந்த சேஸுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நட்பை பரிமாறி கொள்வது என்பது அர்த்தம் ஆங்கிலத்துல. நம்ம ஆளுகிட்ட அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. இதுக்கு என்ன விளக்கம்னா, சேஸ்ன்னு சொல்றப்ப ரெண்டு பேரும் கிளாஸும் ஒன்னா முட்டும். அப்படி முட்டுறப்ப யாருக்கு கூட ஊத்திருக்கோம் குறைச்சு ஊத்துக்கணும் முண்ட அளவு பார்த்துக்கிறது. சொத்து பிரச்சனையை கூட விட்டு புரிய நம்மால ஒரு சொட்டு பிரச்சனை விட மாட்டேன். அந்த 3 அவுன்ஸ் குடிக்கல, கண்ணை மூடிக்கிட்டே குடிக்கிறாங்களே. போய் தொலையத்த இல்ல, ஒரு நாளைக்கு மூடத்தானே ஒரு ஒத்திக்குத. இது எதுக்கு நமக்கு வம்பு? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இருக்கிறவங்க முதல் வரவேற்பை கொடுக்கணும்ல, அதனால. ஆமா, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா, நீங்க முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு, நாடகம் பார்ப்பதற்கு நீங்க இப்போ ஓடோடி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்துல தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டு கூட்டத்தில தகராறு பண்ணாதீங்க. கண்ட கண்ட தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு உங்க உடம்புகளை கெடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நம்ம ஊரு நல்ல ஊரு, நல்லா பேரெடுத்து தரணுமுங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. அருமையான முறையில் நல்லதொரு பக்கம் மேளம். அப்படி பக்கம் மேளம் பப்புன்னு வாய வைக்கிறப்ப டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். உலகத்துல 2 விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த 2 மட்டும் பண்ணாம இருந்தா எந்த தொழிலுமே நமக்கு தெய்வம் தான். இந்த நாடக தொழில் இல்லைன்னா ராமதாசம்மா நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? ரொம்ப ரொம்ப வருஷம் விவசாயம். விவசாயம். தம்பி நீங்க, அவர் வண்டி டிரைவிங் பண்ணுவாப்புல, நீங்க அவர் முக்கு ரோட்டுக்கு போயிடுவாப்புல முறுக்கு விற்க. ஆனா என்னைய கேளுங்க, அவர் மேஜிக் ஷோ பண்ணுவாப்புலப்பா, சும்மா இல்லாமா. இங்க பப்புன்னு அடிக்கிற நான் என்ன பண்ணுறீங்களா? எங்க பரம்பரையே நாட்டு வைத்திய பரம்பரை மச்சான். ஆமா, நீங்க எல்லாம் காய்ச்ச வந்தா ஊசி போட போவீங்க. எனக்கெல்லாம் 4 பச்சை மூலிகை மருந்து போதும். 4 சொட்டு வாயில விட்டுனா காய்ச்ச பறந்து போயிடும். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இதுல வந்துருச்சு. போன வாரம் எங்க ஊர்ல வயக்காட்டுக்கு களை எடுக்க போச்சு ஒரு அக்கா. இந்த கெண்டக்கால பாம்பு ஒண்ணு கொத்தி போச்சு. சரி, இப்படி கெண்டிக்கிட்டே வந்துச்சு. எப்பா எப்பா தம்பி, பப்புன்னு தம்பி, காலில் பாம்பு வெடிச்சிருச்சாப்பா, காப்பாத்து பாண்டுச்சு. ஏக்கா ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆஸ்பத்திரி போகணும், ஜோலி முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். நான் ஒரு நாட்டு வைத்தியன். காலை குடுக்கான பாம்பு கடிச்ச இடத்துல வாய வச்சு உறிஞ்சு விஷத்தை துப்பி அந்த அக்காளுக்கு கெட்டு போட்டு விட்டேன் மாமா. இப்ப சௌரியமா இருக்கு. ஆனா அந்த லூசு முண்டதான் எனக்கு வெனையே. ஊரு உள்ள டமட்டர் அடிச்சிருந்திருக்கா. அந்த நாடகத்துல நடிக்கிற பப்புன்னு விஷத்தை உறிஞ்சு என்ன காப்பாத்திட்டியான் காப்பாத்திட்டியான் காப்பாத்திட்டான்னு சொல்ல நேத்து ஒருத்தன் வந்து கதவை தட்டுனியா. அண்ணேண்டியா யாரா நீங்க? அண்ணே நான் பக்கத்து ஊருன்னு. என்னடா அந்த அக்கால நீந்தே பாம்பு கொத்துனதை காப்பாத்துறியாமலண்டியா? ஆமாடா நான் தாண்டா உறிஞ்சு காப்பாத்தினேன். என்னடா உன் பிரச்சனை? அண்ணே என்னையும் பாம்பு கொத்திருச்சு, நீதான் என் உயிரை காப்பாத்தணும்டியா. சரி, என்கிட்ட வந்தவனை யாரும் உயிரை போக விட மாட்டேன். எங்கடா உன்னை பாம்பு அடிச்சு? நான் உன்னை காப்பாத்துறேன் வாடாண்டு. அண்ணே வயிறு வலிக்குது, டவுசர் கழட்டி வெளியே இருக்க உட்காந்து அண்ணே குஞ்சிலே ஒத்திருச்சுனே வந்து வந்து உரிங்கனேன்னு சிப்ப கழட்டி முண்டமா நிக்கிறீங்க. போட மானகட்ட முண்டை. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்ன அதே மாதிரி கடிச்சிருச்சுடா. என்னது? ஒரு லைட்டா சுருக்கு சுருக்குங்குது உனக்கு அந்த இடத்துலயே. இந்த பைபாஸ்ல பொளந்து பாடு போ. ஏன் வாயை கிழிக்கிறதுக்கு திருறீங்களா? ஒழுக்கம் உயிர்வாக்கு. ஏய் ஒழுக்கமாக இருக்கணும். தென்னகரத்தில் பொன்னகரமாக திகழக்கூடிய நீ இல்லாட்ட போடா, எனக்கு முத்துராசா இருக்கேன்.
பொண்ணுமணி சண்டைக்கார சொல்ற கேளுங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நம்ம சேத்தூர் கிராமம் நமது சொரிப்பாறைப்பட்டியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ எல்லாம் வல்ல தாய் முத்து மாரியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு சிறப்புமிகு நாடகமாக நமது சொரிப்பாறைப்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் நன்கொடையாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் அதிவிமர்சையாக உங்கள் முன்னால் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக உங்கள் முன்னால் நடிகை காத்துக்கொண்டு நடிகை சிகாமணிகள் கோல்டன் சிங்கர் அன்பு மாமா திருப்புவனம் அருகாமல் இருக்கும் கீழராங்கிய மன்ற கண்டெடுத்த டி. ஏ. ஜெயபாண்டி அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கிலவாணி கரூர் மாணவர் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்காய் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்ற நாடகத்திற்குள் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேட்டு வருதல் நாதாகன பேரரசு வீணாகன பிரியன் எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய நமது ஊமச்சி கொள்ள மாநகர் வருகாமருக்கும் கருவனூர் மாநகர் கண்டெடுத்து எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சேர்க்கிற உறுப்பினராகி எஸ்விபி கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அன கழகப்பொருளாக தோன்றுவார். மற்றும் பழைய பாடல் என்றால் எப்படி உங்கள் நினைவுக்கு டி. எம். சவுந்தரராஜனோ நாடக கலை உலகத்தின் TMS என்று அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கலம் K. ஆர். ராமதாஸ் அவர்கள் 6 மணி மணி பின்பார். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவிலில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாளொரு பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவை எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவை எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன். உலகத்தில் கோழைகள் தலைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. காற்றின் நிலவா கடலில் மழையா. காற்றின் நிலவா கடலில் மழையா. பிறந்தாயாருக்கு லாபம். பிறந்தாயாருக்கு லாபம். பகையின் துணையா பசியின் உணவா இருந்தா ஊருக்கு லாபம். இருந்தா ஊருக்கு லாபம். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நன்றி. பழைய பாடல் மிக சிறப்பான பாடல். அதற்கு திருப்பியாக உங்கள் முன்னால் சிறந்த முறையில் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்கத்தவராக திகழக்கூடிய அரசுகுலம் கண்டெடுத்த டி. வி. ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகி அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமல் இருக்கும் குத்தப்பன்பட்டி மாணவர் நடத்த அன்பு மாப்பிள்ளை பொலந்தடிக்கிற பொன்னுமணி அவர்கள். மச்சா நீங்க வாசிக்க வாசிக்கிறது 7வது தோல் எனக்கு தெரியும் மச்சா. சிறப்பான முறையில் பொன்னுமணி அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தப்பினேன் டோல்ல.
அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்புமிகு வாத்தியம் அன்பு. அவருக்கு உறுதுணையாக இங்கு சிறப்பாக ஆழ்ரசு கொண்டிருக்கும் அன்பு தம்பி, எங்கு சென்றாலும் வெற்றி பேசக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் கல்விமடை மாநகர அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் ஆல்ரவுண்ட் அண்ட் சைட் ரவுண்ட். வெஸ்டர்ன்ல கலக்கிய அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவருக்கு உறுதுணையாக இங்கு தாளம் பேசிக் கொண்டிருக்கும் அன்பு மாமா தமராக்கிய மாநகர பூமிநாதன் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். நன்றி நன்றி. அருமையாக முறையில் சிறப்பாக பக்கவாத்திய கலைஞர் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். என்னங்க ஆரம்பத்தை சொன்ன மாதிரி நம்ம எந்த தொழில் செய்தாலும் அதை உண்மையா உழைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். உலகத்திலேயே பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. ஆனால் இப்போதைக்கு திருடந்தையா நல்லா இருக்கான். களவாணி பயில எடுத்துக்கோங்களேன், பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, பரீட்சை எழுத தேவையில்லை, எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. நினைச்ச வீட்டில் களவாண்டமா, திண்டமா, படுத்தமா, எந்திரிச்சமா நிம்மதியாக போய்க்கிருக்கான். இதை அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரி, என்னடா எங்க பார்த்தாலும் திருடன் திருடனே பேசுறாங்களே, இந்த திருடங்களை ஃபுல்லாக நம்ம பிடிச்ச ஆகணும்னு ராமதாஸ் அம்மா அவங்க பெட்டி சைஸுக்கு ஒரு மிஷினை ஒன்றை கண்டுபிடிக்கிறாப்புல. என்ன மிஷினு? திருடங்களை கண்டுபிடிக்கிற மிஷினுங்க. மிஷின்னு சரி, இவன் சொத்த புள்ளா வித்து கண்டுபிடிச்சிட்டான். 1.5 கோடி வரும். அவ்வளவு காசு போட்டு மிஷினை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும்ல. சரி, அமெரிக்கால போய் இப்படி கூட்டம் கூடுற இடத்துல நடுவுல வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருக்கான். ஒரு 10 செகண்ட்ல மிஷின் கிங்கின்னு கத்திருச்சு. சரி, பார்த்தா ஒரு 150 திருடை ஆப்பிட்டுக்கிட்டான். பிடிச்சி செயலில் போட்டாங்க. இதை ஜப்பானுக்காரன் பார்த்தேன். நம்ம நாட்டில் உள்ள திருடங்களை பிடிக்கணும். அவன் 3 கோடி போட்டு அந்த மிஷினை வாங்கிட்டு போயிட்டான். அவனும் கூட்டம் ஒரு இடத்துல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி வர்றியா, அது ஒரு 20 செகண்ட்ல ஒரு 500 திண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. இதை நம்ம தமிழ்நாடுக்காரன் பார்த்தியா,
நம்ம நாட்டுல உலகத்தினுடைய ஊர் திருடைய மொள்ள மாறுதுல நிறைய இருக்கான். ரொம்ப திருறேன். இவங்களெல்லாம் பிடிச்சா தான் நாடு கொஞ்சமாவது உருப்படும்னு நம்ம ஆளு 5 கோடி போட்டு இந்த மிஷினை வாங்கிட்டு வந்துட்டான். சரி. மிஷினை வாங்கிட்டு வந்து இப்படி கூட்டம் கூற இடத்துல வச்சு சுச்சி ஆன் பண்ணிட்டு திரும்பித்தானே பார்த்திருக்கான். என்னாச்சு? மிஷின் அந்த முட்டையை தூக்கிட்டு போயிட்டான். நம்ம ஆளுங்க எது பெருசா இருக்குமோ அதை தான் கை வைப்பாங்க. தெரியுங்களா என்ன மச்சான்? அட நீங்க வேற சோத்துக்கு முக்கரோடு போயிடுறேன், சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, சிறப்பான முறையில் அருமையாக இந்த நாடகத்திற்கு நமது ஊரையே அழகாக அலங்கரித்து சிறந்த முறையில் இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்க ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது சொரிப்பாறைப்பட்டி மாநகர கண்டெடுத்து உரிமை பாக்கியராஜ் அவர்கள் அமைப்பில் ஸ்ரீ தென்றல் ஆடியோஸ் தென்றல் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றுகின்ற அன்பு சொந்த பந்தங்களுக்கும் எங்களும் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் சாப்பாடு ஏற்பாடு மிக அருமையான முறையில் எப்படிவாமா அப்படி இருக்கணும். சைவ சாப்பாடுனாலும் சிறப்பு அருமையான முறையில் எங்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு அது சமயம் பக்த கோடியிலும் பொதுமக்களும் பெருந்தலாக வருக என வரவேற்கின்றோம். இப்படிக்கு சொரிப்பாறைப்பட்டி மற்றும் சங்கரன்பாறை மற்றும் ஐயாப்பட்டி மற்றும் சேத்தூர் மற்றும் பஞ்சாயத்து மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் தெரிந்து கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம் பி செல்லத்துறை இக்கரை கோசுக்குறிச்சி மற்றும் வி அழகு டீக்கடை சொரிப்பாறைப்பட்டி மாநகரம் என்று தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ஓதா செல்வி அப்படியா? நான் சொல்லி நீ முந்திரிய அவ உலக லோக்கல் முண்டா பாத்துக்க. ஆமா, ராத்திரி குத்து ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே பிறப்பிட வீராயிருந்தாலும் இருப்பிட உணது மனமல்லவா பிறப்பிட வேறோ இருந்தாலும் இருப்பிட உணது மனமல்லவா ஆயிருந்தாலும் ஆண்டவினாலும் வாழும் காதல் உறவல்லவா நீ எங்கே நினைவுகள் அங்கே சிறகிலேயே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர சிறகிலேயே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர நிழலிலே தோன்று நிழலோ காதல் என்பது மறைந்து விட நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சிட்டு வர்றேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார மூஞ்சியை பார்க்க எரிச்ச மயிராவே இருக்கும். நிக்க கூடாது. ஒரு அந்த நோட்டீஸ் முடியும் துட்டிக்கு தான் நம்ம இந்த இடத்துல நிக்கணும். நோட்டீஸை மடக்கியாச்சுன்னா அவ்வளவுதான், ஆள் உள்ள எஸ்ஸா பண்ணுவாங்க. என்னடா இந்த கொண்டை விட்டுறா நீ வேற. இந்த முடியை வளர்த்தது போதும் நான் எந்த ஊருக்குள்ளேயுமே தலை நிமிர்ந்து நடக்க முடியல. இது நான் அந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கேன்ட்டு இதை நான் வளர்க்குறேன். சரி. ஆனா இதை விட்டு நான் எத்தனை ஊர்ல தான் கேவலப்படுறேன். ஏன் அப்படி என்ன?
நீங்க வேற இங்க வேணும் அங்க நின்றுச்சுல மண்டபத்துல சாப்பிட இருக்கிறப்ப ஆமா அப்ப நான் அங்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க போலாம்னு போனேன். அங்கிட்டு 2 ஆத்தா அவ நடந்து வந்துச்சு. சரி. அதுல ஒரு ஆத்தா பேசிக்கிட்டே வருது, என் காதுல அழகா விழுகுது. என்னண்டு ஒரு ஆத்தா கேக்குது, அந்த கொண்டை ஓட்டு போறேன் பாரு, அவன் தாண்டி பப்புனா இருப்பியான். அதுக்கு பக்கத்துல இவன் கொண்டையெல்லாம் போட்டிருக்கேன், இவன் பையன் நக்க போறேன் அப்படிங்க. எவ்வளவு உதுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாடகத்தை முடிச்சுட்டு மாட்டுத்தாவணில இறக்கி விட்டாங்க. மாட்டுத்தாவணில மழை வெஞ்சு நாடகம் 2 வச்சு நானும் தலையெல்லாம் ஈரமா நனைஞ்சிருச்சு வேற. சேர்ந்து தலைமையத்தை விரிச்சு காய போட்டு மீசை வேற இல்லையா, தூண்ல சாஞ்சுக்கிட்டே நிக்கிறேன். பின்னாடி வந்து ஒருத்தன் சுரண்டுனியா. நான் கூட பசுக்கு வலி கேட்க போறாம சடக்குன்னு திரும்ப என்னடாங்கிறேன். அவன் என்ன கேட்கிறேன், 100 ரூபா தரேன் வரையா பாத்ரூமுக்குள்ளேங்கிறியா. அவனை கண்ட செருப்பு கழிச்சு அடிப்பேன். என்ன மாமா விளங்காதவே, 100 ரூபாயா உனக்கு 50 ரூபா கொடுத்தா போதுமே, எதுக்கு 100 ரூபாய் விலை ஏற்றி விட்டு போயிட்டானடா. விலை ஏற்றி விடுறாங்களா? என்னை மொத்தத்துக்கு கேவலப்படுத்துறியா தம்பி? பேச உங்கள் கடையில் மைத்த நான் வெட்டலை, பார்த்துக்கிறோம். எது எப்படியோ நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை போது அழைச்சிட்டு வர்றேன். ஆகிய உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக்கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவரின் சிசிய பிள்ளைமாகிய சோழங்குடி என்ற குட்டி கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஐய பபுனு காமிக் என்பதை திரைப்படுத்திக் கொண்டு அந்த தாராவதியை அழைச்சிட்டு வரவா. இதோ ஆத்தா மாரே ஐயா மாரே போய் வருங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. ஆத்தா மாரே ஐயா மாரே போய் வருங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. விடியுமறை நாடகத்தை பார்க்கணுங்க, விடியுமறை நாடகத்தை பார்க்கணுங்க. யாரும் வீட்டுக்கு போகவே கூடாதுங்க. ஆத்தா மாரே ஐயா மாரே போய் வருங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. கூட்டத்திலே கூச்ச குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுருண்டு பார்க்க கூடாது. கொஞ்சம் குமரிகளை குறுகுருண்டு பார்க்க கூடாது. அங்க இங்க கைய விட்டு நோண்ட கூடாது, அங்க இங்க கைய விட்டு நோண்ட கூடாது. அரங்கத்திலே நடக்கும் கதையை பார்க்க வேணுங்க.